எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைக்கு உலக மகளிர் தினம். எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாஸ்டாக் வந்து ஒரு 126 பாயிண்ட் அப்புங்க. டவ் வந்து ஒரு 222 பாயிண்ட் அப்பு. S&P 500 ஒரு 31 பாயிண்ட் அப்புங்க. அடுத்து தங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8010ல இருக்கு. ரூ. 50 விலை ஏறி இருக்கு நேத்து கம்பேர் பண்றப்ப. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 87க்கு மேலேயே தாங்க இருக்கு. 87.15 இந்திய ரூபாயா இருக்கு. பிரெண்ட் க்ரூடு கொஞ்சம் விலை ஏறி இருக்குங்க. 69.5க்கு மேல இருந்ததுங்க. இப்ப $70.36 இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட $12 கீழ இறங்கிருக்குங்க. நிஃப்டி 15 எடுத்துக்கிட்டோம்னா, லாஸ்ட் 5 டேஸ்ல 1.71% மேல ஏறி இருக்கு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் தெளிய வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் ஏத்தி குடுத்தோம்னா மறுபடியும் பயங்கரமா விக்கிறது. செல்லிங் பிரஷர் இன்னமும் இருக்கு. நேத்தும் எஃப்ஐஐஸ் ஒரு 2000 கோடிக்கு பக்கமா வித்திருக்கிறாங்க. கேஷ் மார்க்கெட்ல இருந்து நெட் செல்லர்ஸா இருந்து வெளில எடுத்துக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் விமன் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இந்தியன் மார்க்கெட்ல விமன் வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க 2015 கம்பேர் பண்றப்ப 6.8 டைம்ஸ் வந்து 2025ல கூடியிருக்கிறாங்க. 2022ல 22% இருந்தவங்க இன்னைக்கு 2025ல மகளிரோட பங்களிப்பு முதலீடுகள்ல இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் 4ல் ஒருவர் 25% வந்து பெண்களா இருக்கிறாங்க. இது வந்து 50% நோக்கி வரணும். நம்ம சமூகத்துல சரிபாதியா இருக்கக்கூடிய பெண்களும் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம். அந்த விமென்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அதுல அவங்களோட 1/3 ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் எங்க தான் போகுது அப்படின்னா, அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான், தென் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன். அவங்களுக்காக தான் முக்கியமா விமென்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. 3ல ஒருத்தர். அடுத்து இன்சூரன்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களோட ஷேர் வந்து 15% இருந்திருக்குங்க 2023ல. 2025ல இது 22% இருக்கு. இன்னும் இது பெனட்ரேட் ஆகணுங்க. ஓவராலாவே இந்தியன் பாப்புலேஷன்ஸ்க்கு மத்தியில பெனட்ரேட் ஆகணும். முக்கியமா மகளிர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இன்னும் வந்து பெனட்ரேஷன் ஆக வேண்டிய தூரம் வந்து இன்னும் அதிகமா இருக்கு. அடுத்து ஆட்டோ செக்டர்ல ஒரு அப்டேட்டுங்க. இந்த ஓஇஎம்ஸ் இருக்காங்க இல்லையா? ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஆட்டோ டீலர்ஸ்க்கு அந்த கார்ஸ் எல்லாம் டிஸ்பேச் பண்ணுவாங்க. இந்த ஆட்டோ டீலர்ஸ் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் நிறுத்தி வைங்க. ஏற்கனவே இன்வென்ட்ரியில கிட்டத்தட்ட 50ல இருந்து 52 நாள் வரைக்கும் கார்கள் வந்து நிக்குது. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அதனால கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நல்ல செய்தி கிடையாதுங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சேல்ஸ் நம்பர்ஸ் இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான். தென் மான்சூன்ஸ் நல்ல மான்சூன்ஸ் இருந்தும் டிராக்டரோட சேல்ஸே குறைஞ்சிருக்குங்க. 14.5% பக்கமா குறைஞ்சிருக்கு. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு 2 அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, லிப்பான் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்இண்ட் பேங்க்ல கொஞ்சம் ஸ்டேக் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. 4.9% ஸ்டேக்கை ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. அதை தொடர்ந்து அந்த ஸ்டேக்கை 9.9% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. என்ன காரணமா இருக்கும்? அவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்குறாங்க. அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை விற்கிறதுக்காக இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு டைப் போடுவாங்க. ஒரு 10% ஸ்டேக் வரைக்கும் வாங்குவாங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்கோட எம்டி சிஇஓ சுமந்த் அவர்கள் அடுத்த 1 வருஷத்துக்கு கண்டினியூ ஆவாருங்க. ஆர்பிஐ வந்து நேற்று அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வழக்கமா 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இந்த தடவை 1 வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்கோட எம்டி சிஇஓ நெக்ஸ்ட் 1 இயருக்கு அவர் இருப்பாரு. ஸ்கூடோ ஆட்டோ வால்க்ஸ்வாகன்ல ஒரு அப்டேட்டுங்க. ஸ்கூடோ ஆட்டோ வால்க்ஸ்வாகன், டாடா மோட்டார்ஸ், தென் ஜேஎஸ்டபிள்யூ இவங்க 2 பேரும் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏற்கனவே M&M கூட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அது ஒரு முடிவுக்கு வரல. எதற்காக அப்படின்னா, ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட பிளான்ட்ல இவங்களோட எலக்ட்ரிக் கார்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்குங்க. அதாவது இந்த மாதிரி போனோம் அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து குறைக்கலாம். புதுசா ஒரு பிளான்ட்டை போட்டு அதுல கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தென் அது வெளில வர்றப்ப காரோட காஸ்ட் பயங்கரமா ஏறி இருக்கும். அதனால இவங்க பிளான்ட்ல நம்மளோட கார்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடக்குதுங்க. அடுத்து ஐடிசியில் ஒரு அப்டேட். ஐடிசி டிவிடெண்ட் எல்லாருக்கும் நேற்று வந்திருக்கும். நேற்று வரலைன்னா இன்னைக்கு கண்டிப்பா வந்துருங்க. 6.5 rupees ஒரு ஷேருக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அடுத்து பயோகான்ல ஒரு அப்டேட்ங்க. பயோகானோட சப்சிடரி கம்பெனி பயோகான் பயாலஜிக்ஸ் சிவிகா அப்படின்ற கம்பெனியோட ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. அதாவது பயோகான் பயாலஜிக்ஸ் சிவிகாக்கு என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் ஆஸ்பார்ட் ட்ரக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து சப்ளை பண்ணுவாங்க. சிவிகா அதை ட்ரக் ப்ராடக்ட்ஸா மாத்துவாங்க. கமர்ஷியலைஸ் பண்றது தென் மேனுஃபேக்சர் பண்றது இது ரெண்டுமே வந்து சிவிகா யூஎஸ்ல பண்ணி யூஎஸ்ல கமர்ஷியலைஸ் பண்ணிக்குவாங்க. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் எதுவும் கிடையாதுங்க. அடுத்து ஹீரோ மோட்டர் காப்ல ஒரு அப்டேட்டுங்க. ஹீரோ மோட்டர் காப் பொறுத்த வரைக்கும் 2 வீலர் செக்மெண்ட்ல அவங்க பெரிய லீடரா இருந்தாங்க. பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ், ஹோண்டா 2 பேருமே ஹீரோ மோட்டர் கிராப்பை பீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ மோட்டர் கிராப் தேர்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த சேல்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட், செகண்ட்ல டிவிஎஸ் இருக்கிறாங்க, தென் ஹீரோ தேர்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்து தங்கமயில் ஜுவல்லர்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பீங்க. தங்கமயில் ஜுவல்லர்ஸோட ரைட்ஸ் இஷ்யூ கமிட்டி வந்து அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது 36.4 lakh ஷேர்ஸ் வந்து அலாகேட் பண்ணிட்டாங்க. 1400 பெர் ஷேர். டேட் ஆஃப் அலாட்மெண்ட் பார்த்தோம்னா March 10. லிஸ்ட் என்னைக்கு ஆகும் அப்படின்னா March 18ல லிஸ்ட் ஆகுங்க. 510 கோடி ரூபாய் இதுல ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2:15 அப்படின்ற ரேஷியோல
எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ 1730 இருக்குங்க. பிஇ 42. நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இல்லை, வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்கு. பிஇ வந்து 30க்கு கீழே வந்தால் நம்ம அதை பார்ப்போங்க. இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா 2500 பக்கமா. ஒரு 1500 வர்றப்ப நம்ம இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அடுத்து டாடா பவர்ல ஒரு அப்டேட்டுங்க. டாடா பவரோட சப்சிடரி கம்பெனி டாடா பவர் ரினியூவபிள்ஸ் லிமிடெட் என்ன பண்றாங்க, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அதுல ஆந்திர பிரதேஷ்ல ஒரு 49,000 கோடிக்கு கிரீன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட கெப்பாசிட்டி ஒரு 7 ஜிகாவாட் கெப்பாசிட்டி, சோலார், விண்ட் அண்ட் ஹைபிரிட் ப்ராஜெக்ட்ஸ். ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் கோடி இந்த கிரீன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அவங்களோட டார்கெட்டா 160 ஜிகாவாட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கிரீன் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்போங்க. ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார், நான் வந்து நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸ்க்கு நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். அப்போ எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும், எனக்கு வந்து கன்சிஸ்டண்டா இன் டைம் டிவிடெண்ட்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம லிஸ்ட்லயே நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க வந்து உங்களோட அலோகேஷன்ஸ்ல மேக்ஸிமம் வந்து ஒரு 50% வந்து பேங்கிங், ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ் அதுக்கு வந்து எடுக்கலாங்க. இப்போ பேங்கிங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க். தென் இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐசிஐசிஐ லம்பார்ட். இது மூணையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். தென் ஸ்டார் ஹெல்த், டிஎம்பி இந்த 5 விஷயத்தை வந்து எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் 50%க்கு. தென் ரிமைனிங் நெக்ஸ்ட் 50ல ஒரு 25% வந்து ஃபார்மா. இப்போ வந்து லார்ஜ் கேப் ஃபார்மான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் ரெட்டி, சைடஸ் ரெண்டுமே வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தாங்க இருக்கு. ஃபார்மா. தென் ஆட்டோன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் கிராப். ஸோ எல்லாமே வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க கன்சிஸ்டண்டா. தென் நெக்ஸ்ட் 25% என்ன பண்ணுவோம், பிஜி இன்வெட்டுக்கும் கோல்டுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் நீங்க நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸ்க்கு நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஒரு ரிமைனிங் 25% கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, என்டிபிசி கன்சிடர் பண்ணலாமா, எந்த பிரைஸ்ல நம்ம வந்து என்ட்ராகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பெரும்பாலும் என்ட்ரி பிரைஸ் எல்லாம் சொல்றதே இல்லை. பட் என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சைடு போறதில்ல. நம்ம எனர்ஜி வேணும் அப்படின்னா இப்போதைக்கு டாடா பவர் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. 30 கீழே வந்துருச்சுங்க. 29ல இருக்கு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 350க்கு கீழே குறைய 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 1, 2, 5, 10 அதுக்கு மேல போகாதீங்க. மார்க்கெட்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. டாடா பவரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் மூலமா பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பட் மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணலாம். அடுத்து மசக் அண்ட் டாக் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. ஓவர் வேல்யூடா இருக்கு. 34 பிஇல இருக்கு. இன்னும் பயங்கரமா குறையணும். கடைசி ஒரு 2-3 வருஷத்துல பயங்கரமா ஏறி இருக்கு. ப்ராஃபிட் புக் பண்ணா அடி வாங்கிக்குவீங்க. அடுத்து விப்ரோல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விப்ரோ எப்பதான் கன்சிடர் பண்ணலாம் சார், லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லிஸ்ட்ல இருக்குங்க. நல்ல வேல்யூவேஷன் 30க்கு கீழே தான் இருக்கு. பட் பிஇ 21க்கு வெயிட் பண்றது இன்னும் நல்லதுங்க. ஒரு 250 வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 250 வந்துச்சுன்னா நான் மெயின் லிஸ்ட்லயே அதை ஆட் பண்ணிடுவேன். அடுத்து டேட்டா சென்டர் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. டேட்டா சென்டர் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான ஒரு பொருள் நமக்கு தேவைங்க. செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படின்றத இன்னும் யாரும் பெரிய அளவுல மேனுஃபேக்சர் பண்ணல. நம்ம இன்னுமே வந்து யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இங்க இருக்கிற ஒரு பிளேயர் டாடா கம்யூனிகேஷன் எடுத்துக்கோமே, அதோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தா 35ல இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இல்லை ஃபர்ஸ்ட் திங். தென் அங்க இருந்த சிப்ஸை வந்து இங்க எடுத்துட்டு வந்து இம்போர்ட் பண்ணி டாலர்ஸை நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அதுல ஒரு பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுல பெரிய ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியாதுங்க. நம்ம வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மூலமா தாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போக முடியும். தென் டேட்டா சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் டாடா குரூப்ல டெலிகம்யூனிகேஷன், டாடா கம்யூனிகேஷனுக்கு அதுல ஒரு நல்ல சான்ஸ் இருக்குங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்களே வந்து இப்பதான் வந்து பிளான் போடுறதுக்கு கவர்மெண்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. ஒரு 1 லட்சம் கோடிக்கு பக்கமா இன்வெஸ்ட் பண்றாங்க குஜராத்ல. ஸோ அவங்க வந்து ரெடி பண்ணி வெளில வரணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கேயே வந்து செமிகண்டக்டர் சிப் ரெடி பண்ணி இவங்க ரெடி பண்ண சிப்ல டேட்டா சென்டர் போட்டாங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ நம்ம இன்னும் ஒரு 2-3 வருஷம் இதுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜனவரி 2025ல கூட சொல்லியிருந்தாங்க, ஜாம் நகர்ல ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். அவங்க என்ன பண்ண போறாங்க, என்விடியால இருந்து சிப்ஸை வாங்கி இவங்க வந்து இங்கே டேட்டா சென்டர் ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் டாலர்ஸை கொடுத்து சிப்ஸை வாங்கி திருப்பி அது ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீசஸ் அது இதுன்ட்டு நிறைய டாலர்ஸ்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால அதில் லாபம் வந்து குறையுங்க. ஸோ பெஸ்ட் வே இன்னும் கொஞ்சம் வருஷம், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் டாடா எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து சிப் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வரணும். அதுக்கப்புறம் அவங்களே டேட்டா சென்டர் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு மத்தியில் டாடா கம்யூனிகேஷன்ஸ் ஒரு 30 கீழே வருது, ஒரு 20 பிக்கு வருது அப்படின்னா நம்ம வேணா அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்போங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.